நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் நாமக்கல் மணவளக்கலை மன்றம் அப்பர் உழவாரப்பணி இணைந்து கீழ் சாத்தம்பூரில் மரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஸ்ரீ கார்டன் என்ற பகுதியில் அதிவேகமாக வந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணி மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரும் மதுபோதையில் காரை வேகமாக ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய நிலையில் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே ரஸ்தாக்காடு கடலில் நண்பர்களோடு குளிப்பதற்காக சென்ற சுபின் என்ற கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடன் சென்ற நண்பர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து 5 கிராமம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள தேன்மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை தனியார் பள்ளியின் கட்டுமானங்களை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 மாடி கட்டிடத்திற்கு மட்டும் அனுமதி பெற்று 4 தளங்கள் வரை கட்டிடம் கட்டிய நிலையில் வழக்கறிஞர் முருகானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலாமா சபை சார்பாக ஒன்றிய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் யூனியன் மில் சாலையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன், சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக கண்டன உரையாற்றினர். மேலும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், இல்லையெனில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களிலுமே ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது ஆட்சியில அமர்ந்தது முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் பல வகையான நெருக்கடிகளை, வேதனைகளை, சிரமங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில வக்ஃபு சொத்து என்பது இது இஸ்லாமியர்களுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி, முஸ்லிம்கள்ல நலிவடைந்த மக்களுக்காக வேண்டி, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் அதற்காக வேண்டி கொடுத்த அந்த சொத்தை அபகரிக்க வேண்டும், இஸ்லாமியரிடத்திலிருந்து அதை பறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய நோக்கத்துடனே இந்த திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதை கண்டிப்பதற்காக வேண்டி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒன்றிய அரசு உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் ஒரு ஆரம்பம் தான், துவக்கம் தான். தொடர்ந்து போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமே, இந்தியா முழுவதுமே தொடர்ந்து நடக்கும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் பவானி வடக்கு ஒன்றியம் மயிலம்பாடி ஊராட்சியைச் சேர்ந்த திமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தொண்டர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி எடப்பாடி சிலுவம்பாளையத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே பணியை தாமதமாக செய்ததாக கூறி மின்வாரிய ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய திமுக கிளை செயலாளரின் மகன் மீது பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட தங்கராஜ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், தாக்குதல் நடத்திய ஆனந்தகுமார் திமுக நிர்வாகி என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி பேட்டியளித்துள்ளனர். நாட்டாம போன் பண்ணியிருக்காரு சார், என் வீட்டுல பீசு போச்சுன்னு. இவர் வந்து மேலே ஏறி போட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்க மய அண்ணா ஆனந்தகுமார் வந்து, சார் நாங்க கிளை செயலாளர், எங்க அப்பா ஊரு நாட்டாம, வேற என்னமாடா எங்களுக்கு நீ போட்டுக்கிட்டு இருக்க, எங்களுக்கே இப்படி லேட் ஆக்கி வேடான்னு சொல்லி தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்கேன் சார். இவர் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆன்ல இருக்கு, இவன் போட்டு விட்டுருவியா, ஆன் பண்ணி விட்டுருவியான்ட்டு டக்குன்னு இறங்கிட்டாரா சார். இறங்கி வந்தவரை மடார்னு அடிச்சு போட, நீ காது கண்ணெல்லாம் அடிச்சு போட்டேன் சார்.
அடித்த உடனே நாங்கள் கண்டமனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் சார். அங்கேயும் போய் கொடுத்தோம் சார் கம்ப்ளைண்ட். அவங்க எந்த நடவடிக்கையிலையுமே எடுக்கலைங்க சார். அப்படி இருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க சார். அவங்களும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பையுமே எடுக்காமல் ஆக்ஷனும் எடுக்கவே இல்லைங்க சார். எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு 4 குழந்தைங்க சார், 3 பையன் 1 பொண்ணு சார். எங்கள் குடும்பத்துக்கு இந்த வட்டாட்சியர் தான் சார் துணையாக இருந்து என் புருஷன் மறுபடியும் இந்த வேலைக்கு போனாலும் கூட உயிர் பயமாக இருக்குது சார். அவங்க தான் சார் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற கார் தமிழக கேரள எல்லை பகுதியான போடிமெட்டு மலைச்சாலையில் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் கவிழ்ந்த கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் காரில் சென்ற குடும்பத்தினர் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூரில் உள்ள கோட்டை அகழியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதப்பதாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற வேலூர் வடக்கு காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரின் உதவியோடு உடலை மீட்டனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் சைதாப்பேட்டை கண்ணார தெருவைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பதும் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்த நிலையில் மேலும் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.